இங்க இருக்கிற பிரச்சனை, கற்றறிந்த இளைஞர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் வரிசையில் வாக்கு செலுத்த வர்றதில்லை. இது ஒரு பெரிய கொடுமை. இன்னும் சில பிள்ளைகள் நோட்டாவுக்கு வாக்கு போட்டுறாங்க. நோட்டாவுக்கு போட காரணம் என்ன? நீங்க யாருமே சரியில்லைன்னா நீங்க சரியானவரா? அப்ப நீங்க வர வேண்டியதானே. சீமானம் உங்களுக்கு பிடிக்கல, யாரையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. இப்ப நான் ஏன் வந்தேன்? யாரும் சரியில்லை, நான் சரியானவன் நினைக்கிறேன், அந்த வேலையை செய்வது. அப்ப யாருமே சரியில்லை, நீங்க சரியானவர் என்றால் நீங்க வாங்க. நீங்க யாருமே ஓட்டு போடலை என்றால், இங்க இருக்கிற தேர்தல் ஜனநாயகம் அமைப்பு எப்படி என்றால், நீங்க யாருமே ஓட்டு போடலைனாலும் வேட்பாளராக நிக்கிற நான் போடுகிற ஒற்றை ஓட்டு வெற்றி ஓட்டா மாறிடும். இங்க இருக்கிற அமைப்பு அப்படி இருக்கு. எதுக்காக நீங்க நோட்டாவுக்கு போடுறீங்க? அது உணவை ஒருத்தருக்கும் பயன்படாம குப்பையில் ஓட்டுவதற்கு சமமானது. இந்த வாக்கை, மதிப்புமிக்க வாக்கை நோட்டாவும் ஒரு இதுல போடுறது. அது படித்த பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள் செய்யக்கூடாது. அதனால நீங்க என்ன சாதிக்க போறீங்க? 50 வருடம் ஆனாலும் நோட்டாவுக்கு போட்டுட்டே இருப்பீங்க. நோட்டாவுக்கு ஒரு 20 விழுக்காடு ஓட்டு விழுந்துருச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? தேர்தலில் நோட்டா வேட்பாளரை நிறுத்திட போறாங்களா? இல்ல நோட்டாவில் ஒருத்தர் யாருப்பா நோட்டா வாப்பா முதலமைச்சரா இருந்து போறாங்களா? வாய்ப்பே கிடையாது. 20,000 ஓட்டு வாங்கி நோட்டா வாங்கியிருந்தாலும் 10,000 ஓட்டு வாங்கினவன் வெற்றி அடைஞ்சாலும் அவன் தான் சட்டசபைக்கு போவான். இதான் இருக்கிற அமைப்பு. சாக்கடை நாரும் சரிதான். ஆனா சாக்கடை நாருதுன்னு மூக்க பிடிச்சிட்டு எல்லாரும் நடந்து போனா 30 நாட்கள் அல்ல, 3 ஆண்டுகள் அல்ல, 300 ஆண்டுகள் நாரும். ஆனால் யாராவது ஒருத்தன் இறங்கி சுத்தம் பண்ணணும். அது யாருங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. சுத்தம் சுதந்திரம்னு எல்லா சுகத்திலையும் எழுதிருக்கு. ஆனா இறங்கி கூட்டது யாருன்னு தெரியல. ஆனா எழுதுற நேரத்துக்கு ஒருத்தன் இறங்கி கூட்டிருந்தா தெரு சுத்தமா இருக்கும், தேசம் சுத்தமா இருந்திருக்கும். இப்ப இறங்கி கூட்டது யாரு? அது நான் இல்ல, நீங்க இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து கூட்ட வேண்டிய காலம் இது. அதை புரிந்து கொண்டு வாங்க. அரசியல் ஒரு சாக்கடையாம் சாக்கடைதான். அதை அறிவார்ந்த இளைஞர்கள் எல்லாம் இணைந்து செய்தால் நாரும் சாக்கடையும் நறுமணம் வீசும் பூக்கடையாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளும். படிச்சவன் எல்லாம் விலகிட்டா, கற்றவன் எல்லாம் விலகிட்டா மற்றவன் வந்து நிரப்பிடுவான். கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பிடுவார். நீ நல்லவன் வரலைன்னா கெட்டவன் வந்துருவான். கெட்டவன் ஆட்சி வரணும், நல்லவன் ஓரத்தில் நின்று சரியில்லை சரியில்லைன்னு புலம்பிட்டு இருந்தா கொல்லுவேன். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நீங்கள் இதுகாலம் என் இன மக்கள், என் அருமை சொந்தங்கள் தூக்கி சுமந்து வருகிற இந்த துயர துன்பங்களுக்கு ஒரே ஒரு திறவுகோல் தான் வலிமை மிக்க அதிகாரம். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை.